அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கவிதை என்பது வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்கள், உணர்ச்சிகள் மற்றும் சமூக பிரச்சனைகள் பற்றிய நுண்ணறிவுகளை அறிய முடியும். எனக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம் 1000 பொன் அரவிந்த் அவர்கள் எழுதிய பிழைத்தது பட்டாம்பூச்சி கவிதைகள். 1000 பொன் அரவிந்த் அவர்களின் முதல் படைப்பு இந்த பிழைத்தது பட்டாம்பூச்சி. இந்த கவிதைகளில் காதல், ஏக்கம், வலி என பல வகையான உணர்ச்சிகளை கவிஞர் வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு கவிதைகளிலும் வாழ்க்கையின் முக்கியமான கருத்துக்களை சிந்திக்க வைக்கிறார். மொத்தம் 66 கவிதைகளில் முதல் 33 கவிதைகள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் எனக்கு மிகவும் பிடித்த கவிதைகளை நான் கூறுகிறேன். முதல் கவிதை காரணம். விரும்பிய போது விரும்பிய இடங்களுக்கெல்லாம் பயணம் செய்யும் அவன் தன் அம்மாவின் கருவில் அவளாக உருவாகாமல் போனதே காரணம். தன் அம்மாவின் கருவில் அவளாக உருவாகாமல் போனதே காரணம். இந்த கவிதையில் கவிஞர் மிகவும் ஒரு பெண்ணின் நிலைமை அழகாக எடுத்து கூறுகிறார். ஒரு ஆணானவன் தான் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் பயணம் செய்ய இயலும். ஆனால் ஒரு பெண் தான் விரும்பிய இடங்களுக்கு பயணம் செல்ல இயலாது. அதற்காக ஒரு பெண் ஒரு படிப்பிற்காக கூட வெளியூருக்கு செல்ல இயலாத நிலை உள்ளது. இப்பொழுது ஒரு பெண்ணை மிகவும் அடக்கியிருந்த காலம் போய் இன்னும் வெளியூருக்கு போய் இவளை என்ன படிக்க போறா, பொண்ணெல்லாம் அப்படிலாம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க தான் மெயினாக சொல்லி அவங்களோட அம்மாமார்களை இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியும், நான் என்ன படித்து நான் என்ன என்னால் முடியும் அப்படின்னு அவளுக்கு தெரியும். இருந்தும் அவளெல்லாம் அனுப்பக்கூடாதுங்கிற ஒரு சொசைட்டி நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கவிஞர் மிகவும் அழகாக ஒரு பெண்ணோட நிலைமையை கூறுறார். அப்புறம் 2வது கவிதை அழுகை. குடையோடு நீ வந்ததாலோ என்னவோ உன்னை தொட முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் அழுது சாரல் மலை பெருமழையானது. அருகில் இருந்தும் அணைய முடியாத ஏக்கம், நெருங்க முடியாத வருத்தம் ஒரு அழுகையை உண்டாக்கியது. அந்த அழுகை சாரல் மலையைப் போல துவங்கி பெருமழையாக உருவெடுத்தது. இதில் கவிஞர் ஒரு காதலின் ஏக்கத்தை பற்றி மிகவும் அழகாக காண்பிக்கிறார். ஒரு காதலின் வலியும் அதில் இருக்கும் ஏக்கங்கள் போன்ற எல்லாவற்றையும் அழகாக காண்பிக்கிறார். 3வது கவிதை வாழ்க்கை. பிறந்தவுடன் குழந்தை, படிக்கும் பொழுது ஸ்டூடெண்ட், அலுவலகத்தில் எம்ப்ளாயி, இன்னும் எவ்வளவோ, மருத்துவமனையில் பேஷண்ட், முடிவில் டெட் பாடி என்ற மனிதனின் வாழ்க்கை ஒரே 4 வரிகளில் மிகவும் அழகாக கூறுகிறார். இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்ப்போம்ல, ஸோ அதில் ஒன்று சொன்னாங்க. எப்படின்னா ஒரு கடவுள் மாதிரி அவர் பிறந்தோடனே வாங்க கடவுள் நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். பிறந்துட்டியா? போ, அடுத்த படிக்க போ அப்படின்னா படிச்சிச்சு. படிச்சிட்டியா? அடுத்த வேலைக்கு போ. வேலைக்கு போயாச்சு. அடுத்து என்ன பண்ண போனேன்? போ கல்யாணம் பண்ண வேண்டாமா, கல்யாணம் இருக்கலாம் அப்படின்னா சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு குழந்தை பெற்றுக்க வேண்டாமா, அப்புறம் சமூகம் என்ன சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க. சரி அந்த குழந்தையை படிக்க வைக்க வேண்டாமா, உன் குழந்தை நல்லா வளர வேண்டாமா அப்படி சொல்கிறாங்க. சரி அந்த பொண்ணையும் வளர்த்துட்டு அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேண்டாமான்னு சொல்லி அதையும் கல்யாணம் பண்ணி கடைசி நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை, பிறக்கும், அடுத்த ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் ஒரு வேலையாக போகிறோம், அப்புறம் இன்னும் எவ்வளவோ வாழ்க்கையில் போய் கடைசி நம்மளை அந்த அந்த ஒரு டெட் பாடி தூக்கும்போது அந்த டெட் பாடி எடுங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர உன் பேரை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு வாழ்க்கையோட நம்ம மனிதனோட வாழ்க்கை அழகாக கூறுறாரு. அப்புறம் 4வது திருட்டு. இந்த கவிதை கொஞ்சம் காதல் கவிதை, நல்லா இருந்துச்சு. ரயில் நிலையத்தின் உயர்மட்ட நடைபாதையின் ஒரு ஓரத்தில் ஒரு அழகான பெண் புறாவும் அதற்கு துணையாய் ஒரு ஆண் புறாவும் தெரியாமல் கிடைக்கும் நேரத்தில் சந்தித்து தங்களது காதலை மெருகேற்றிக் கொள்வதை கண்டவுடன் நினைவுக்கு வந்தது. திருடுவது தவறென்றாலும் திருட்டு மாங்காயின் சுவை அதிகம் என்ற சான்றோர்களின் கூற்று உண்மைதான் அல்லவா? இதில் பாருங்களேன், ஒரு காதலை வெளிப்படுத்துறது எப்படின்னா, ஒரு அம்மா அப்பாவுக்கு தெரியாத செய்கிற காதல் அந்த திருட்டு மாங்காயின் சுவை எப்படி இருக்குமோ அந்த சுவைக்கு நிகராக சொல்கிறாங்க நம்ம கவிஞர். இது ஒரு நகைச்சுவான காதல் கவிதை, எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அப்புறம் ஒரு தலை காதல். ஒரு நாள் அவளின் வருகையை காணவில்லை எனில் மனம் கேட்க நினைக்கும் ஒற்றை கேள்வி நலம் அறிய ஆவல். அவள் வராதது ஒரு பெரிய பதற்றமாக மனத்தில் பதிகிறது. அவளின் நலனே முதலில் நினைவுக்கு வருகிறது. இது அன்பும் கவலையும் கலந்த ஒரு தூய அக்கறை. ஒருதலை காதல் என்றாலே ஒரு விசேஷம்தான். அதில் ஏற்படும் அக்கறைகளும் அவர்கள் நலமாக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு அக்கறை பார்த்தாலே அது ரொம்ப அழகான காதலாக இருக்கும் நமக்கு. அடுத்து சோகம். காரணமே இல்லாமல் வந்து விடுகிறது சோகம். என்ன காரணம் என்று யோசிக்க ஆரம்பித்தால் மூச்சு விடுவதை தவிர மற்றவை எல்லாம் காரணங்களாகவே தெரிகின்றது.
இது ஒரு அழகான மனநிலை. மனம் ஏதோ ஒரு அறியாமை மற்றும் நிம்மதியற்ற உணர்வில் சிக்கிக்கொள்கிறது. அந்த உணர்வு காரணம் தெரியாமல் வரும்போது நாம் வாழும் வாழ்க்கையே ஒரு காரணமாக தோன்றுகிறது. இது எல்லாருக்கும் ஏற்படுறதுதான். இப்போ நம்ம வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக என்னடா நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்கோம், திடீர்னு சோகம் வரும். அது என்னடா சோகம் அப்படின்னு நமக்கே தெரியாது. அப்படி என்னதான் சோகம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியும், ஒரு மூச்சு விடுறத தவிர நம்ம ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதே நமக்கு ஒரு சோகமாக தெரியுது அப்படிங்காங்க. இது எல்லா மனிதர்களும் கண்டிப்பாக இதை நீங்கள் எடிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதையும் நல்லா அழகாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் கண்டதும் காதல் 5 வினாடிகளில் முடிந்தது இருதய மாற்று அறுவை சிகிச்சை. 2 வரியில் ஒரு அழகான கண்டதும் காதலை பற்றி அவ்வளோ அழகாக கூறியிருக்காங்க. இது ஒரு குறுகிய உணர்வுபூர்வமான கவிதையாகும். இது கண்டதும் காதலில் விழுந்ததை இதய மாற்று அறுவை சிகிச்சையுடன் ஒப்பிடுகிறார். அப்புறம் சுதந்திரம் பறிப்போனது. இது நம்ம சின்ன வயசில் இருந்த மாதிரி. இப்போ அப்பாவின் கைக்குள் பாதுகாப்பாய் 2 சக்கர வாகனத்தின் முன் அமர்ந்து ஒய்யாரமாய் வேடிக்கை பார்த்து அந்த குழந்தையின் சுதந்திரம் பறிப்போனது. சிறிது வளர ஆரம்பித்தவுடன் அப்பாவின் கையில் இருந்தேன் பாதுகாப்பாய் உறுதியாக 2 சக்கர வாகனத்தின் முன் அமர்ந்து வேடிக்கை பார்த்து உலகத்தை, பசுமை பறவைகளை, வண்டிகளை, வீசும் காற்றை என ஒரு குழந்தையின் அனுபவத்தையும் அது சிறிது வளர்ந்தவுடன், ஆனால் சிறிது வளர்ந்த பிறகுதான் புரிந்து கொண்டேன் சுதந்திரம் என்று ஒன்று பறிபோனது என்று, அப்படி என்று அழகாக கூறுகிறார் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி. அடுத்த கவிதை முயற்சி. தேம்பி தேம்பி அழுத நாட்களை பற்றியெல்லாம் சிரித்துக்கொண்டே அவளிடத்தில் சொல்வேன் என்ற நம்பிக்கையில் முடிக்க முயற்சிக்கிறேன் அழுகையை. இதுவும் ஒரு காதல் கவிதை தான். வருங்கால மனைவி என்ற போய் நம்ம நினைத்து கொள்ளலாம். இப்போ நான் கடந்த வாழ்க்கையின் அழுகையையும் நான் கடந்த வாழ்க்கையின் அழுகையும் நான் கடந்த வாழ்க்கையின் அழுகையும் துயரங்களும் நிறைந்த நாட்களை பற்றி சிரித்துக்கொண்டே சொல்வேன் என்னவளிடம் என்ற நம்பிக்கையில் அந்த அழுகையை நிறுத்த முயற்சிக்கிறேன். கவிதை என்றது வார்த்தை அல்ல, ஒரு மூச்சு, மனதின் வெளிச்சம். அழுத கண்களிலிருந்து வந்த ஒரு தூறல் அழகாய் காகிதத்தில் மழையாகும். மௌனத்தின் மௌனமல்லாத மொழி அது. பேசாத பேச்சை பேச வைக்கும் சொல். ஒரு பக்கம் நொறுக்கும் வலையாய் மற்றொரு பக்கம் நெகிழ வைக்கும் நித்திய சாந்தி. அப்படிப்பட்ட கவிதையை மிகவும் அழகாக நமக்கு ஒவ்வொரு 2 வரிகளே மிகவும் நம் வாழ்க்கையை பற்றி மிகவும் அழகாக கூறுகிறார் கவிஞர். இது ஆயிரப்பன் அரவிந்த் அவர்களுக்கு. உங்கள் வார்த்தைகள் மனதை கவர்ந்தன, தொடர்ந்து எழுதுங்கள். உங்கள் வரிகளில் உணர்ச்சி ஓடுகிறது. இன்னும் பல கவிதைகள் பிறக்கட்டும். கவிதை உங்கள் மூச்சாக இருக்கிறது போல தெரிகிறது. உங்கள் ஓசையை உலகம் கேட்கட்டும். நீங்கள் ஒரு கவிஞன் இல்லை, ஒரு உணர்வின் மொழி. உங்கள் கவிதையை படிக்கும்போது என் மனமும் பேச தொடங்குகிறது. உங்கள் கவிதை யாருக்கோ தேற்றமாக இருக்கலாம். அதை எழுதுவதை நிறுத்தாதீர்கள் என வாழ்த்தி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.